தெரியலையா போகலாமான்ட்டியா? வண்டி அங்கே விட சொல்கிறாங்க. 3 பேருங்க சார். காய்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் ஃபீஸு ஒரு வண்டி 180 ரூபா வாங்கிட்டாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எண்ணிட்டு போனோம் இல்லைங்களா, அதுக்காக 180 ரூபாவான். தெரியும் காட்டுறேன். கேமராவுக்கு 50 ரூபா சொன்ன மாரி ஒரு பர்சனுக்கு 30 ரூபா. என்ட்ரி வந்து ஃப்ரீன்னு போட்டு 20 ரூபா போட்டிருக்காங்க. ஃபீஸ் 20 ரூபா. அப்புறமா 100 ரூபா அந்த இது சார்ஜன்ட்டு. டோட்டல் அமௌண்ட் 100 ரூபா தான். 160 ரூபா 180 ரூபா வாங்கிட்டாங்க. சரி விடு, ஏதோ ஒன்று ஓத்துட்டானுங்களா? 180 ரூபா. 150 ரூபா கொடுத்து தான் வராங்க. சரி வாங்க போவோம். எப்படி உள்ள வைக்க முடியாதா? உள்ள வைக்க முடியாது. அவர் தான் நல்லா பார்த்துட்டாருல்ல. உக்கார். வால்பாறை உள்ள என்ட்ரன்ஸ் ஆகிட்டோம் காய்ஸ். பாத்ரூம் வேணா போகிறீங்களா? பாருங்க எப்படி இருக்குது வால்பாறை ரூட்டு. சும்மா மரசலாக இருக்குது சத்தியமாக. இந்தமாரி எஸ்பெண்ட்லாம் நிறைய வரும் போகுது. நம்ம மேலே தான் போகிறோம். பார்த்தா தெரியும். அங்கே பாருங்கள் வால்பாறை 40 கிலோமீட்டர். ஆமாம் காய்ஸ், இப்போ நம்ம வால்பாறை உள்ள வந்துட்டோம். பாருங்கள் ஏரி தான். ஃபஸ்ட் தாட்டி வால்பாறை உள்ள போகிறேன். ஃபோட்டோ ஷூட். காய்ஸ் யாரெல்லாம் வால்பாறை ஃபஸ்ட் தாட்டி வரீங்களோ எல்லாம் ஒரு லைக் போட்டு போங்க, ஓகேங்களா? ஏன்னா நான் இப்போ தான் ஃபஸ்ட் தாட்டி வரேன். நல்லா தான் இருக்குது வால்பாறை. ஒரு வியூ பாயிண்ட்டுக்கு வந்து நின்று இருக்கும் காய்ஸ். இப்போது ஃபோட்டோ எடுத்துன்னு போகலாமா? இங்கே கொஞ்சம் ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு ஃபோட்டோ ஷூட்டில் எடுத்துக்கின்னு இங்கேருந்து கிளம்பிட்டோம் மக்களே. நேராக நம்ம டெஸ்டினேஷனை ரீச் பண்ணுறதுக்கு ஹவு மச் கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா என்னடி வீடியோ டவரே கிடைக்கல. எலிபேண்ட் ஜோன் போட்டிருக்கு. இங்கெல்லாம் யானை இருக்குமா? போட்டா குரங்குதி எங்கே எடுத்து போது வண்டியா? நம்மளுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா ஒரு வேன் ஒன்று போகுது. ஃபுல்லாக பசங்கிறானுங்க. அதில் நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்கு போகிறானுங்க போகுது. வேறு மாதிரி இருக்குது வால்பாறை ரூட்டு. எதுக்கு நிச்சீஸ் ரைடர் இங்கே அடிக்கடி வரான்னு இப்போ தான் போகுது. நல்லா இருக்கியா? ஏகப்பட்ட ஏர் பேண்ட் இருக்குங்க. ஆனால் கொல்லில்ஸோட கொஞ்சம் கம்மியாக இல்லை அதிகமானு தெரில எனக்கு. வேறு மாதிரி இருக்கா. 2 பக்கம் மலைக்குள்ளே போகிற மாதிரி கொஞ்சம் இருந்தது. சூப்பராக வீடியோ எடுக்க முடியல அந்த டைமிங்கில். அதான் ஒன்று. இந்த டிவைடர் எதுக்குன்னு தெரியுதுங்களா? வண்டி எதனா டர்னிங்கில் வேகமாக வந்துச்சுங்க, கண்ட்ரோல் இருந்துச்சுனாலும் இல்லை மோதிராமல் இருந்தாலும் அண்ணாண்ட சைடு போய் கவராமல் இருக்கிறதுக்கு
பார்த்தீங்கன்னா அந்த டிவைடர் போட்டுக்கிறாங்க. அதில் போய் மோதினா அப்படியே இப்படி உருட்டிக்கினே வந்துடும் ரவுண்ட்ஸில். உங்களுக்கு சேஃப்டி கொஞ்சம் கிடைக்கும் வண்டிக்கு. அதுக்காக பரவாயில்ல, இந்த இடத்துல நிறைய அந்த மாதிரிலாம் போட்டு வச்சுருக்காங்க. முக்கியமான எந்தெந்த ஏர் பண்ணிட்டு அங்கே தான் போகிறாங்க. ஆய் மாப்பிள்ள இன்னும் நம்ம போனோம் போது அவ்வளோ தூரத்துக்கு மேலே உச்சிக்கு. மயில் இருக்குது கீழவே. யுவராஜ் ஃபோட்டோ எடுத்து வசம் நின்ட்டான். நாங்கள் வந்துட்டோம் கம்முன்னு. ஆள் தான் அங்கே ஒரு யானை இருக்கணும் போட்டிருக்கு. வீடியோ எடுக்க சொல்கிறவனா? ஆடியோ காணும். வீடியோ யுவராஜியா எங்களேடு நம்மள எடுக்க சொல்லு. சத்தியமாக சொல்கிறேன், அல்டிமேட்டாக இருக்குது. இங்கே பாருங்கள் ரூட்லாம். ரெண்டு பக்கம் டீ இது சன்றானம் போகிறோம். நல்லா தான் இருக்குது. மழை வர மாதிரி இருக்குது. கம்பல்சரி இங்கெல்லாம் மழை வரும்னு நினைக்கிறேன். நமக்கு ட்ரெயின் கோட்டில் இருக்க எடுத்து போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீடியோ எடுக்கலான்ட்டு ரீல்ஸ் போகிறதுக்கு. ஆனால் வியூ பாயிண்ட் பார்த்தா சரியாக இருக்குது சத்தியமாக. இங்கே பாருங்க தரமாக இருக்குது ஸ்பாட்லாம். பசங்க என்ன பண்ணுறானுன்னு தெரியலங்க. மாதுக்கு சும்மா ஒரு பயத்தை காட்டுறேன். ஐத்தி பிரேக் அடிச்சா நேரம் வந்து சொருவும் புழுது இது. ஐயோ நீ ஏன் அந்தமாரி வர பின்னாடியா? பாருங்களா வியூலாம் சும்மா தரமாக இருக்குது சத்தியமாக. நம்ம இன்னும் கொஞ்சம் தூரம் போனோன்னே ரெயின் கோட்லாம் போட்டுக்கிற மாதிரி வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க மழை வருதுங்க. சின்ன வாட்டர் ஃபால்ஸ், இது சோட்டா வாட்டர் ஃபால்ஸ். இந்த மழை தண்ணியில் எங்கேருந்து தான் மக்களே வரும்? இவ்வளோ தண்ணி வருது. இருக்கிறதே நம்ம மேலே இருக்கோம். அந்த மேலேருந்து இவ்வளோ தண்ணி டன் கணக்கில் வருது. சத்தியமாக வேறு மாதிரி இருக்குது இந்த ரூட்டு. ஊட்டி விட ஊட்டின்ற மூணாரை விட இந்த ரூட்டு வேறு மாதிரி இருக்குது. நம்ம தமிழ்நாடு பார்க்கும் பாருங்க. கையில் அப்படியே மறத்து போச்சு. ஏன்னா குளிர் ஓவராக குளிர்தா, ரொம்ப சில்லுன்னு இருக்குது. முடியலை. டைகர்லாம் இருக்குன்னு போட்டிருக்கு காய்ஸுங்க. நம்ம லக்கு இருந்தால் பார்க்கலாம். அதிர்ஷ்டம் இருந்துன்னு வச்சுங்க யானை சிறுத்தெல்லாம் பார்க்கலாம். சிங்கம் இல்லை, புலி இதெல்லாம் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். இன்னும் வால்பாறை பார்த்தீங்கன்னா 13 கிலோமீட்டர் தான் இருக்குது. இன்னும் 5 ஏர்பெண்ட் இருக்குது. காய்ஸ் இப்போ நம்ம அமேசான் காட்டுக்குள்ளே தான் இருக்கோம். வால்பாறை காட்டுக்குள்ளே இருக்கோம் காய்ஸ். நாம் எப்படி இருக்குது கிளைமேட்லாம்? வைசர் ஃபுல்லாக ஃபாக் ஆகுது அப்படியே மூச்சு விடும் போதே. ஏன்னா புகை மாரி வந்து அப்படியே ஃபோம் மாரி ஃபுல்லாகுது. தொடச்சி தான் நானும் ஓட்டினுக்கிறேன் அப்பத்துலேருந்தே. முட்டிட்டு போடுவோம் பொழுது வாலியா, முட்டிட்டு போடுவோம் பொழுது கார்காரன். ஆப்போசிட்டில் பார்த்தா காட்டேரமும் பத்துங்குது. தெரிஞ்சுக்கலாம். காய்ஸ் இந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா டீ குடிச்சு வந்துச்சு. இந்த ஒரு கடை இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த கடையில் பெரிய சம்பவமே ஆகி போச்சு. ஒரு 1/2 hour அங்கே தான் இருக்கிறோம். என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, ஜிபேக்கு ஸ்கேனர் இது ஒர்க் ஆகலை, நெட்டே ஒர்க் ஆகலை. இங்கே சுத்தமாக டவரே இல்லை. ஏறி உட்காரு. நாங்களும் அங்கேருந்து இந்த நீட்டு போய் வரோம், அந்த நீட்டு போகிறோம். ஆளுங்கிட்ட டவர் ஹாஸ்பாட் ஆன் பண்ணுறோம். அக்கௌண்ட்டில் காசு இருக்குது. ஆனால் என்னான்னு பார்த்தா காசு வெளியே வரமாட்டேன், ட்ரான்ஸ்லேஷன் ஆக மாட்டேங்குது. சுத்தமாக பாயிண்ட்டு காட்டாதனால
அவனா சொல்லிட்டாங்க 30 ரூபா தானேப்பா போயிட்டு வாப்பா, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றாங்க. நாமளும் அந்த இடத்துல காசு கூட தான் போகிறோம். ரிட்டன் வரும்போது காசு ஏடிஎம்மில் எடுத்துகிட்டுனா கூட உங்கள் கிட்ட குத்துத்தான் போகணும். ஒரு நம்பிக்கை குத்த அமிச்சாங்க அவங்க, போங்க அப்படின்ட்டு. ஒரு அண்ணன் வந்தார், அவரும் நம்மளுக்கோசரம் ட்ரை பண்ணி பார்த்தாரு. ஸ்கேனரே ஒர்க்கு, ஜிபே ஒர்க் ஆகல. காய்ஸ் இப்போ நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தோம், கோயாங்கால் ரிவருக்கு தான் போகிறோம். கோயாங்கால் வாட்டர் ஃபால்ஸு, பூம்பாறைன்னு ஒரு இடம் இருக்கான். அந்த 2 இடத்துக்கு தான் போகிறோம் நம்ம இப்போ சுற்றி பார்க்கலான்ட்டு. அது தாண்டி நிறைய இடம் இருக்குது, ஆனால் எங்களுக்கு தெரில. முக்கியமாக இந்த 2 இடத்துக்கு போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கே மேப் போட்டு அப்படியே பார்க்குற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். இங்கேருந்து 3 கிலோமீட்டர் சொன்னாங்க. எப்படி பார்த்துன்னு தெரியலடா. பையன் எதுன்னு சிகரெட் வாங்கன்றான். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், எங்கே போகிறோம் சிகரெட் வாங்க. அண்ணா சிகரெட்டில் இருக்கு, சிகரெட் ஷிஃப்ட் இருக்கண்ணா, இறங்க. இண்டிமெண்ட் இருக்கா? சரி, இது எவ்வளோண்ணா? இதா 20 ரூபாவா? சரி, ஒரு 2 கொடுத்துருங்க. ஆ, அந்த போகும்போது அந்த கல்லை ஒரு 100 ரூபா கொடுத்துடலாம்ண்ணா. 100 ரூபா கொடுத்துடலாம், 30 ரூபா வச்சுக்கோங்க. 7 ரூபா அப்படியே வச்சுங்க. யாருன்னா வந்தால் காசு கேட்டால் கூட நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துடலாம். நான் சொல்கிறேன், ஒரு நம்பிக்கை அமிச்சாங்க. தெரியும் பசங்க எங்கள் ஃபுட்பால் விளாட்றதுக்கோசரம் கிரவுண்டு பாருங்கள், அருமையாக ரெடி பண்ணி வச்சுக்கிறானுங்க. ஆ, அங்கே பாரு, அப்படி போனால் ஒரே ஒரு வியூ பாயிண்ட் தான். இந்த நீட் 4 இருக்குது. எப்படி போகலாம்? எப்படி போய் போகலாமா? ஆ காய்ஸ், வால்பாறை வந்துருங்க. செமையாக இருக்குது கிளைமேட் இப்போது பார்த்தீங்கன்னா, வேறு மாதிரி இருக்குது. அதுவும் இல்லாமல் நம்ம யுவராஜ் பார்த்தீங்கன்னா எங்கே தான் நின்றுங்கிறான். என்ன பண்ணுறான் ஆலையா, என்ன பண்ணுறான்னு தெரில. வாடாடி போகலாம். ஆ, மேலே அந்த ஒர்க் பண்ணுறவங்களாம் இது. இங்கே பார்த்தீங்கன்னா வாசனை நல்லா வருது, டீத்தூள் வாசனை. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா மயில் இருக்குது பாருங்களா. இந்த இடத்துல எங்கன்னா சுற்றி பார்க்குற மாதிரி இடம் என்ன இருக்கா? சுற்றி பார்க்குற மாதிரி இடம் இப்படி போனுங்களா? ஆ, ஓகேங்கண்ணா. ஏன் இல்லை, போத்தந்தா போகலாம்ல, சுற்றி பார்க்கலாம்ல. எவ்வளோ மேலே போகலாமா? மேப் இப்படி போக சொல்லுது, இன்னும் ஒரு 5 கிலோமீட்ரு. சரி ப்ரோ, இங்கே ஏன்னா சுற்றி பார்க்குற மாதிரி இடம் இருக்கே, சுற்றி பார்க்குற மாதிரி இங்கேயும் கிடையாதுங்களா? கீழே போனோமா? டூரிஸ்ட் பிளேஸ் விசிட் பண்ணுற மாதிரி இருக்குன்ட்டு நல்லா 2 பக்கமும் நடுவில் ரோடு, செடிக்கு சென்டராக போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. சூப்பராக இருக்குது காய்ஸ். காட்டு எறும்புலாம் இருக்குது.
அங்கே பாருங்க. காய்ஸ் பாருங்க எப்படி இருக்குதுன்ட்டு. இங்கே பாருங்க. காய்ஸ் ஆஃப் ரோடு அங்கே பாருங்க. பேக்லாம் ஒரு அடியே சரியா. டாடா ஏசி ஒன்று லாரி வருது பார்த்தீங்கன்னா, அதில் மோதிட்டுமா கை அடிபடிச்சு, கை வேறு வீங்கிடுச்சு. நம்ம லக் இருந்தால் இந்த ரூட்டில் பையனைய பார்க்கலாம். நம்ம காட்டெரும்பு பார்த்துட்டோம். இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ரோடு தான் ஃபுல்லாக. ஐயோ சூத்துக்கு இதில் தாளிக்கணும்ப்பா.